வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கருத்துள்ள இந்த வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கெட்டும் ஒரு ஏரோப்ளேனும் ஒரு நாள் பேசிக்கிச்சான். அந்த ஏரோப்ளேன் அந்த ராக்கெட் கிட்ட கேட்டுச்சான், நானும் ஒன்றை மாதிரி தான் வேகமாக போகிறேன், ஆனால் உன் வேகத்தை என்னால் ஒரு நாள் கூட மிஞ்ச முடியலையே, நீ எப்படி இவ்வளோ வேகமாக பறக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ராக்கெட் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பதில் சொல்லிச்சான், உன் பின்னாடி எவனாவது நெருப்பு வச்சா உனக்கும் அந்த அவஸ்தை என்னன்னு தெரியும், அப்போ நீயும் வேகமாக போவ அப்படின்னு சொன்னோடனே ஏரோப்ளேனுக்கு ஒன்றுமே புரியலையாம். இந்த ராக்கெட்டோட பதில் வேடிக்கையாக இருந்தாலும் நிறைய நேரம் நம்மளோட வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க நடக்குது. பல பேர் நம்ம ரொம்ப ஈஸியாக லைஃப்பில் மேலே வந்துட்டோம், முன்னேறிட்டோம்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு என்னப்பா, அவன் ஈஸியாக மேலே வந்துட்டான், அவன் லைஃப் ஜாலியாக வாழறான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு நிறைய ஹர்டில்ஸ், நிறைய தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம இப்போ இருக்கிற இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இனிமே உனக்கு என்னப்பா, நீ ஈஸியாக வந்து லைஃப்பில் முன்னுக்கு வந்துட்ட, நீ வேகமாக முன்னாடி போயிட்டே இருக்க மற்றவங்கள விட அப்படின்லாம் சொல்கிறவங்கள பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நம்ம எதையுமே காதில் வாங்கிக்காமல் முன்னேறி போயிட்டே இருந்தோன்னா நம்மளோட இலக்கை ஈஸியாக அடையவும் முடியும், நம்மளோட வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.